வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் வேர்ல்டு. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அன்பாக்சிங் வீடியோஸ், அப்புறம் டெக் டியூட்டோரியல்ஸ், அப்புறம் ஆண்ட்ராய்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அப்புறம் பிசி டியூட்டோரியல்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எதுவும் பார்க்கலாம்னா நம்ம சேனலோட ப்ளே செக்ஷனில் போய்ட்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ கீழேயும் நம்ம நிறைய வீடியோ லிங்க்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ டிஸ்கிரிப்ஷனையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்காகவே ஒரு மோடம் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலிங்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கி இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணியாச்சு. ஸோ இது பற்றின ஒரு ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இது எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். ஸோ வாரண்ட்டி என்ன அப்படிங்கிறது காமிச்சிடறேன். 3 years வாரண்ட்டி வருது. ஸோ இது ஒரு லாங் ரேஞ்ச் 5 dBi டுவல் ஆண்டனா மோடம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வருது என்னோட மோடம்ஸ் வந்து ரீசெண்டாக எப்போவுமே எல்லா மோடம்ஸுமே நான் வாங்குறது ரீசெண்டாக போகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டேமேஜ் ஆயிரும். ஸோ அது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைட்னிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இடிக்கும்போது எனக்கு எல்லா மோடம்ஸுமே கம்ப்ளீட்டாக டெட் ஆயிரும். ஸோ இதில் வந்து அந்த ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ லைட்னிங் ப்ரொடெக்ஷன் 4000 volt வரைக்கும் லைட்னிங் ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரீசனுக்காகவே. மாடல் நம்பர் DSL 2750U. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாடல் நம்பர். ப்ரைஸ் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது ஆக்சுவலாக மந்த் அண்ட் இயர் ஆஃப் இம்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் டேட் வந்து 2017, ரொம்பவே பழைய ஒரு பீஸ் தான். ஸோ அண்ட் இதோட மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எம்ஆர்பி வந்து 2000 rupees. பட் நான் வாங்கினது வந்து 1500 அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ லோக்கல் ஸ்டோரில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் கனெக்டர் இருக்குது அண்ட் பவர் பட்டனும் இருக்குது. அண்ட் அது போக WS பட்டன் வந்து ஆன் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 லேண்ட் போர்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு DSL போர்ட் வந்து வருது. 4 லேண்ட் போர்ட்ஸ் வந்து நீங்கள் பிசி எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒயர்லெஸில் வந்து மற்ற டிவைசஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்லெஸ் டிவைசஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். கீழே இந்த இதுலேருந்து 4 பிசிக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கூடவே உள்ள மற்ற இதுலலாம் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வாங்கியிருக்க ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான். அதாவது DSL 2750 நான் சொன்ன மாடல் நம்பர். ஸோ இல்லைங்களா, ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒயர்லெஸ் N150 கனெக்டிவிட்டிங்கிறாங்க, 300 கனெக்டிவிட்டி இருக்குங்கிறாங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். N300 அப்படிங்கிற டெக்னாலஜியோட எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்கிறது. ஸோ ப்ராடக்ட்டோட ப்ரைஸும் என்னென்னா அப்படிங்கிறத பார்த்துட்டோம். மினிமம் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கம்ப்யூட்டருக்கு, அதாவது இதை கனெக்ட் பண்ணுற கம்ப்யூட்டருக்கு என்ன ஸ்பெக்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஒரு ADSL இன்டர்நெட் சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதாவது லேண்ட் கேபிள் கனெக்டிவிட்டி அது வந்து பார்த்துக்கணும் நீங்கள் லேண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் OS வந்து பார்த்திங்கன்னா Windows 8 இருக்கலாம், 7 இருக்கலாம், XP இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் ப்ரௌசர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் எதுவாக வேணாலும் இருக்கலாம், க்ரோம் இருக்கலாம். அப்புறம் டிவைசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி பேண்ட் சப்போர்ட் பண்ணுற டிவைசஸாக இருக்கணும். அண்ட் Cat5 எத்தர்நெட் கேபிளுக்கு அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா OS இன்ஸ்டாலேஷன்ஸ்க்காக CD-ROM ட்ரைவ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்ல வராங்க. ஸோ உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் சில புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வாரண்ட்டி இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய டீலிங் கூட நிறைய விஷயங்கள் வந்து கவர் ஆகிருந்தது. வாரண்ட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த புக்கில் ஓரமாக வச்சிடலாம். ஸோ அடுத்தது ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்னென்னு அப்படி பார்த்தீங்கன்னா வைஃபை எக்ஸ்டெண்டர் பற்றி ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மேபி இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வைஃபை எக்ஸ்டெண்டரையும் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ப்ராடக்ட்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல வராங்க. ஸ்ப்ளிட்டர்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா, ஸோ பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஆக்சிலில் பார்த்திங்கன்னா நம்மளோட மோடமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட டீலிங் மோடம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ லுக்கோட இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பவர் சுவிட்சு, அப்புறம் கனெக்ஷன், அப்புறம் இன்டர்நெட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா 4 லேண்ட் கேபிள்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ 4 லேண்ட் கேபிள்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபைக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இது WPS அப்படிங்கிறதுக்கு ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. WPS சுவிட்ச் வந்து பவர் சுவிட்சுக்கு பக்கத்துலேயே WPS சுவிட்சும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பவர் சுவிட்ச், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பவர் இன்புட் இது. ஸோ டியூவல் ஆண்டனாஸ் நான் சொன்னது பார்த்திங்கன்னா, ஸோ அது டியூவல் ஆண்டனாஸ்க்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு டியூவல் ஆண்டனாஸ் இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பொசிஷன்ஸில் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேன் இன் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எத்தர்நெட் கேபிள் நம்ம பிசி கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு லேண்ட் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், 4 லேண்ட் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டீலிங் மோடம் பார்த்தினா ஒரு குட்டி ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட்
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரும். அதுக்கு நீங்கள் முக்கியமாக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.